ஹை கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மும்பை இந்தியன்ஸோட டீம் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், மும்பை இந்தியன்ஸில் எல்லாருமே ரெடி அப்படின்ற மாதிரி தான் வருது. பட் முக்கியமான ஒரு பேட்ஸ்மேன் சூரியகுமார் யாதவ். ஸோ இவரோட பற்றின இம்பார்ட்டண்ட் அப்டேட்டுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அதை லாஸ்ட்டில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மற்ற பிளேயர்ஸான ஜஸ்பிரீத் பும்ராவாக இருக்கட்டும், இல்லைனா இஷான் கிஷனாக இருக்கட்டும், இல்லைனா ரோஹித் சர்மா ஆர் நம்மளோட புது கேப்டன், அதாவது மும்பை இந்தியன்ஸோட புது கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியாவாகட்டும், எல்லாருமே ஃபிட்டு மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் எல்லாருமே ப்ராக்டிஸ் கேம்பில் ஜாயினும் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ரீசெண்டாக வந்து மும்பை இந்தியன்ஸோட ஸ்பான்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிளேயர்ஸுமே இருக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. ஸோ அதாவது பும்ரா, இஷான் கிஷன், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியா, அப்புறமா ரோஹித் சர்மா, அதுவும் இல்லாமல் 2-3 பிளேயர்ஸ் எல்லாமே சேர்த்து போட்டிருந்தாங்க. ஸோ எல்லா பிளேயர்ஸுமே ஆன் செட்டில் இருக்காங்க. பட் இன்னுமே பார்த்திங்கன்னா மற்ற டீம் மாதிரி அப்டேட்ஸுமே இன்னும் மும்பை இந்தியன்ஸ் சைட்லேருந்து வரல. ஸோ அஃபிஷியலாக ஏதாச்சும் இஷ்யூ இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட் பி ரோஹித் சர்மா ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லைனா ஸ்கையோட இன்ஜுரி கூட ஒரு ரீசனாக இருக்கலாம், இல்லை இன்னும் டீம் ஃபுல்ஃபில்டு ஆகலையா, 100% இன்னும் கொஞ்சம் கம்மியாக தானே இருக்குது, அந்த மாதிரியும் ஃபீலும் பண்ணியிருக்கலாம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து மும்பை இந்தியன்ஸை அஃபெக்ட் பண்ணுதா, இல்லைனா மும்பை இந்தியன்ஸ் சைக்கலாஜிக்கலாக வீக்காக இருக்காங்களா, பிகாஸ் ஹர்திக் பாண்டியா புது கேப்டன் எடுத்தது டிசிஷன் கரெக்டாக தப்பா, இல்லை ரோஹித் சர்மாவே நம்ம வச்சுருக்கணுமா, அடுத்த சீசனில் வேணால் மாற்றிக்கலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா மேட்ச்சில் எந்த இடத்துலையுமே நமக்கு தெரியாது. பிகாஸ் பிளேயர்ஸோட நம்ம ட்ரெஸ்ஸிங் ரூமில் தான் இந்த விஷயத்த பார்க்க முடியும். ஸோ இது முன்னாடி நிறைய வாட்டி இந்தியன் டீம்லேயும் நடந்திருக்கு, நிறைய வேர்ல்டு கிரிக்கெட்லேயும் நடந்திருக்கு. ஸோ ட்ரெஸ்ஸிங் ரூமில் நடக்கிற இஷ்யூனால வந்து பார்த்திங்கன்னா மேட்சுமே பாதிக்கப்படும். ஸோ அந்த மாதிரி ஆகுதா, இல்லைனா மும்பை இந்தியன்ஸ் அதெல்லாம் இல்லாமல் ரோஹித் சர்மா புரிஞ்சுக்கிட்டு ஒரு புது கேப்டனாக அக்செப்ட் பண்ணிக்கிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த இதுக்கு எல்லாமே முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கை வந்து ஃபிட் ஆகிறாரா இல்லையா, சூரியகுமார் யாதவ் வந்து ஃபிட் ஆகிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நாளாவது மினிமம், அதாவது 2 மேட்சாவது மினிமம் அவர் ஸ்கிப் பண்ணுவார்னு சொல்லிட்டு நம்ம நிறையா ஸ்போர்ட்ஸ் ஆர்டிக்கல் போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கூடயும், அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் கூடயும் மேட்சஸ் நடக்குது. ஸோ இந்த 2 மேட்சுமே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னு பார்த்திங்கன்னா மும்பையில் நடக்கலை இந்த 2 மேட்சும். அதனால் ஸ்கை இல்லாமலே இவங்க விளையாடுறதுக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா இல்லை சூரியகுமார் யாதவ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்னுமே ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இன்ஜுரி நடந்திருக்கு, அந்த இன்ஜுரி ரெக்கவர் ஆகிறதுக்கான ஒரு இடம் தான் இது. ஸோ இந்த இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே அவருக்கு என்ஓசி கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ஓசினா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு தான். ஸோ அதை விளையாடலாம் அப்படின்றதுக்காக கொடுக்குற ஒரு சர்டிஃபிகேட் தான் இந்த என்ஓசி சர்டிஃபிகேட். இதை என்சிஏலேருந்து தருவாங்க, ஆனால் இன்னுமே தரல. ஏன்னா இவருக்கு 2 சர்ஜரி நடக்கிறதுக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வயிற்றில் இருக்குது. ஸோ அந்த இது சரி பண்ணிட்டாரு, ஃபாரின்லாம் போய் அவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு வந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீ இன்ஜுரி இருக்குது. ஸோ அந்த நீ இன்ஜுரியை அவர் சரி பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. பட் இன்னுமே பார்த்திங்கன்னா அந்த இன்ஜுரி வந்து சரியாயிடுச்சுன்னு தான் சொல்கிறாங்க, மெடிசன்லேயே சரியாக இருக்குது. பட் பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் செஷன்லாம் போய் தான் அவருக்கு அந்த இது சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் இது சரியாகும்போது பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவ் நம்ம அதாவது மும்பை இந்தியன்ஸ் டீமுக்குள்ளே அவங்க வந்துடுவாங்க. ஸோ வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஃபுல் டீமே ரெடி ஆகிடும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில்டான டீமாக எல்லாருமே சேர்ந்து இருக்கும்போது ஒரு நல்ல ஜோஷே இருக்கும். ஸோ அந்த ஜோஷோட எல்லா மேட்சையுமே அவங்க எப்படி பிளான் பண்ணுறாங்கன்றதையுமே நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுதான் கைஸ் மும்பை இந்தியன்ஸோட டீம் அப்டேட். அண்ட் ஸ்டே டியூன் டு கிரிக்கெட் தமிழா ஃபார் அதர் அப்டேட்ஸ் இன் கிரிக்கெட்ஸ். அண்ட் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டை பற்றின எல்லா வீடியோஸும் போட்டுட்ருக்கோம். அண்டு ஒவ்வொரு டீமோட இண்டிவிஜுவல் அப்டேட்ஸுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். முக்கியமாக சொல்ல போனோம்னா ஒவ்வொரு பிளேயர்ஸ், அதாவது கீ பிளேயர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஸ்டார் பிளேயராக இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன மாதிரி ரிப்போர்ட்ஸ் இருக்குன்றதையுமே நம்ம கரெக்டாக சொல்லிகிட்ருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா
வேர்ல்டு கப்போட கவரேஜும் நம்ம பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறோம். அது அப்புறமா ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா ஹைலைட்ஸ், ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பிளேயிங் 11 எல்லாத்தையுமே நம்ம போடுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஐபிஎல் ஃபேனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுவீங்க. ஸோ தட் அவங்க இன்ஃபர்மேஷனும் என்டர்டெயின்மெண்ட்டும் கேதர் பண்ணுவாங்க. தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.